ஆமாம், 18 வயசு கீழே இருக்குதுன்னா தப்பு பண்ணுறதுக்கு தைரியான வயசா? நானும் பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறேன். தப்பு பண்ணுற எல்லாருமே 14 வயசு, 15 வயசு, 16 வயசு, ஏன் 17 வயசு கூட தப்பிச்சு போயிட்டு இருக்காங்க. 12 வயசுல ஒரு பொண்ணு வயசுக்கு வந்துச்சுன்னா, அந்த பொண்ணை இதை பண்ணக்கூடாது, அதை பண்ணக்கூடாது, ஏகப்பட்ட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வச்சுருக்க நம்ம, தப்பு பண்ணுறது மட்டும் 18 வயசு கீழே பண்ணால் அவங்க ஃப்ரீயாக விட்டுடலாமா? இப்போ போக்சோ சட்டத்தில் 17 வயசு கீழே இருக்கவங்கள குழந்தைங்கன்னு சொல்லுது. அதான் எதுன்னு குறை சொல்லலை. இன்னும் சொல்லப்போனால் இன்னும் 20 வயசாக வச்சுக்கிட்டோம், அது நல்ல விஷயம் தான். அதே நேரத்தில் திருமண வயசு 21 வச்சுட்டு கூட இன்னும் நல்ல விஷயம் தான். 25 கூட மாற்றிக்கிட்டோம், ஏன்னா மெச்சூரிட்டி வேணும் கண்டிப்பாக. ஆனால் தப்பு பண்ணுறவங்க மட்டும் குற்றவியல் சட்டத்தில் வெறும் 18 வயசு கீழே இருக்கிறவங்க ஈஸியாக குற்றவாளி இல்லை 18 வயசு கீழே இருக்கு எனக்கு விவரம் தெரியும் சொல்லி ஈஸியாக தப்பிச்சு வெளியே போகிறாங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? இல்லை, நான் தெரியாமல் கேட்குறேன். ஒரு சினிமாவில் கூட ஈஸியாக சொல்கிறாங்க 18 வயசுக்கு கீழே இருக்கிறவங்க தப்பு பண்ணுறாங்க, அதனால இந்த சொசைட்டி வீணாக போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ரொம்ப எக்ஸாம்பிளாக எடுத்துக்கணும்னா இந்த மாஸ்டர் படத்தை கூட சொல்லிக்கலாம். சரி, இப்போ இதை வந்து மாற்ற முடியுமா முடியாதா? அப்புறம் அந்த காலத்தில் 18 வயசு வந்து தப்பு பண்ணுறது, 18 வயசு கீழே இருக்க தப்பு பண்ணால் தப்பிச்சுக்கலாம், ஏன்னா அவனுக்கு விவரம் தெரியாது அப்படின்னு ஒரு ரூல்ஸ் வச்சுருந்தாங்க. அப்படின்னா அந்த காலத்தில் ஒருத்தங்க படிப்பை முடிக்கிறதுக்கே கண்டிப்பாக 18 வயசு ஆகிடும். அவங்களுக்கு அந்த டைம் அந்த மாதிரி மீடியா கிடையாது, நிறைய விவரங்கள் தெரியாது. இன்னும் சொல்ல போனால் அந்த காலத்து மக்களுக்கு புக்கை விட்டு வெளியே கூட அந்தளவுக்கு பெருசாக விஷயங்கள் தெரியாது. அதனால் 18 வயசுக்கு வந்துச்சுன்னா ஓகே, இவனுக்கு கொஞ்சம் விவரம் தெரியும், 18 வயசுக்கு மேலே இவன் போயிட்டான், அதனால் இவன் தப்பு பண்ணுறான், இவனுக்கு வந்து அந்த தகுதிக்கு அடிப்படையில் இவனுக்கு அந்த தண்டனையை கொடுக்குறது ஓகே. ஆனால் இன்னைக்கு காலகட்டத்தில் ஒரு 10 வயசில் இருக்கிற பையன் கூட ஃபோனை பார்த்தோ இல்லை ஏதோ ஒரு வழியில் அவனுக்கு விவரம் தெரியும்னு சொல்ல முடியுமான்னு கேட்டால் டவுட்டு தாங்க. சரி, ஓகே, இதை மாற்ற முடியுமா முடியாதான்னு கேட்டால் முன்னாடியே சொன்ன மாதிரி கண்டிப்பாக முடியும். இதை அரசு நினச்சிது அப்படின்னா ஒரு குழு அமைச்சு ஸ்கூலு காலேஜுன்னு எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்டையும் ஒரு சர்வே பண்ணி ஓகே இந்த வயசு வரைக்கும் இவனுக்கு விவரம் தெரியலதான், அப்போ இந்த வயசுக்கு கீழே தப்பு பண்ணால் தண்டனை கொடுக்கலாம், இந்த வயசுக்கு மேலே தப்பு பண்ணால் தண்டனை கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ரெகுலேஷன் வைக்கலாம். சரி, இதனால் என்ன நன்மை நடக்கும் அப்படின்னா அது உங்களுக்கே தெரியும், கண்டிப்பாக தப்புகள் குறையும். நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேங்க. ஒருத்தர் 15 வயசு பையன் அவர் தப்பு பண்ணுறாரு. ஒரு 15 வயசு பையனுக்கு உடல் தகுதி என்ன மாதிரியாக இருக்கும்? அவர் 15 வயசு பையன் ரோட்டில் கத்தியோ இல்லை சொன்னால் ஓன்னு கத்திட்டு போனாலோ பக்கத்து வீட்டுக்காரன் ஒரு அடியை போட்டு ஓரமாக உட்காந்து படுறான்னு சொல்லிட்டு போயிடலாம். 15 வயசுக்கு மேலே தப்பு பண்ணான்னா அவனை போலீஸ் பார்த்துக்கும், அவ்வளோதான்.